வாங்க, இன்னிக்கு நம்ம விளக்க உரைய ரொம்பவே ஆழமான ஒரு பழமையான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். மனிதனுக்கு கையளவு இதயம் வைத்தது யார்? உண்மைய சொல்லணும்னா, நம்ம உடம்போட எல்லைகளை நம்ம அடிக்கடி மறந்துடுறோம். நம்மள உயிர்ப்போட வச்சிருக்கிற அந்த இதயம் வெறும் ஒரு கைமுட்டி அளவுதானுங்க இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல? படைத்தவனின் புதிர் ஒரு தத்துவார்த்தமான ஆழமான பார்வை. இந்த தத்துவார்த்தமான தேடலுக்கு உங்கள வரவேற்கிறேன். சில வரிகள்ல எழுதப்பட்ட ஒரு கவிதைக்குள்ள மனித குலத்தோட எவ்ளோ பெரிய முரண்பாடுகள் ஒளிஞ்சிருக்குன்னு நாம இப்போ மெதுவா அலச போறோம். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, நாம யாரு, நம்ம வாழ்க்கை ஏன் இவ்ளோ சிக்கலா இருக்குங்கிற ஒரு மாபெரும் தேடல் தான் இது. முரண்பாடுகளின் தோற்றம். நம்மளோட இந்த பயணத்தை மிகச்சிறிய தளத்திலிருந்து, அதாவது நம்ம உடம்புக்குள்ளிருந்தே ஆரம்பிக்கலாம். கையளவு இதயம், இதுதான் மனித இருப்போட பௌதீக உண்மை. இந்த கவிதை எடுத்த உடனே ஒரு விஷயத்த மண்டையில அடிச்ச மாதிரி சொல்லுதுங்க. அது என்னன்னா, நம்ம உடம்போட எல்லைகள். கையளவு இதயம் அப்படிங்கிறது நாம எவ்வளவு சின்னவங்க, நமக்கு எவ்வளவு லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். நமக்கு வயசாகும், சோர்வு வரும், இவ்வளவு ஏன் ஒரு சின்ன உறுப்பு தான் நம்ம மொத்த வாழ்க்கையும் ஓட்டிட்டு இருக்கு. இதுதாங்க நிஜம். அடுத்த பகுதி ஆசை என்னும் பெருங்கடல். இங்கேதான் விஷயமே இருக்கு. ஒரு பக்கம் கையளவு இதயம், மறுபக்கம் கடல் போன்ற ஆசை. இதுதான் நம்ம வாழ்க்கையோட சென்டர் பாயிண்ட் முரண்பாடு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் ரொம்ப பலவீனமான கையளவு இதயம், ஆனா இன்னொரு பக்கம் எல்லையே இல்லாத, ஆழமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கடல் மாதிரி ஆசைகள். பிரபஞ்சத்தையே சுத்தி வரணும்னு மனசு ஆசைப்படும், ஆனா ஒரு 8 மணி நேரம் தூங்கலன்னா இந்த உடம்பு தாங்காது. அதாவது இவ்ளோ சின்ன இதயத்துக்குள்ள இவ்ளோ ஆசைகள் எப்படிங்க உற்பத்தியாகுது? அதில் கடல் போல் ஆசையை வைத்தது யார்? இந்த கேள்விய கொஞ்சம் ஆழமா உங்களையே கேட்டு பாருங்க. இவ்ளோ சின்ன டப்பாக்குள்ள இவ்ளோ பெரிய கடலை, இந்த எல்லையற்ற ஆசைய விதைச்சது யாரு? சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்புங்கிற ஹார்ட்வேருக்கும் மனசுங்கிற சாஃப்ட்வேருக்கும் இடையில இருக்கிற இந்த முரண்பாடு தான் நம்மள எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்க வைக்குது. சரி, அடுத்த பகுதி மெய்யும் பொய்யும். இப்போ நம்ம மனசுக்குள்ள இருந்து கொஞ்சம் வெளிய வந்து இந்த உலகத்தை பார்ப்போம். வாழ்க்கையில மெய்யும் இருக்கு, பொய்யும் இருக்கு. ஆனா இது ரெண்டும் தவிர்க்க முடியாத அளவுக்கு ஒன்னாவே கலந்திருக்கு. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கை என்னைக்குமே பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்காதுங்க. அது உண்மையும் மாயையும் மெய்யும் பொய்யும் கலந்த ஒரு, எப்படி சொல்றது, ஒரு திட்டமிட்ட குழப்பம்னு கூட சொல்லலாம். முழுமையான உண்மையும் இல்ல, முழுமையான பொய்யும் இல்ல. ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னி பணிஞ்சு கிடக்கு. வாழ்க்கையில மெய்யும் பொய்யும் கலந்து வைத்தனன் யார்? திரும்பவும் அதே யார் அப்படிங்கிற கேள்வி. மனித வாழ்க்கை ஏன் இவ்ளோ கஷ்டமா, இவ்ளோ காம்ப்ளெக்ஸா இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. உண்மை மட்டும் இருந்தா வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். பொய் மட்டும் இருந்தா கூட சரி, யாரையும் நம்ப வேணான்னு உஷாரா விலகி இருந்திருக்கலாம். ஆனா ரெண்டும் இப்படி மிக்ஸா இருக்கும்போதுதான் எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்க முடியாம நம்ம திணறோம். இப்படி கலந்து வச்சது யாருங்க? அடுத்தது மறைக்கப்பட்ட தர்மம். இந்த குழப்பமான நிலைமை நம்மள அடுத்த கட்ட தேடலுக்கு கொண்டு போகுது. மானிதன் வாழ வேண்டிய தர்மம் மறைக்கப்பட்டிருக்கு. இது ரொம்பவே கனமான ஒரு உண்மைங்க. அதாவது நாம எப்படி வாழணும், நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரியறதே இல்ல. அது வேணும்னே நம்ம கண்ணுல இருந்து மறைக்கப்பட்டிருக்கு. பிறக்கும்போதே ஒரு ரூல் புக் இல்லனா ஒரு மேனுவலோட நம்ம பிறக்கிறது இல்ல இல்லையா? ஒவ்வொரு நாளும் தடுமாடி அடிபட்டு கீழே விழுந்துதான் அந்த தர்மத்தையும் நம்ம கத்துக்க வேண்டியிருக்கு. அந்த வாழ்க்கையில மானிட வாழ வேண்டிய தர்மத்தை மறைச்சு வச்சது யார்? உங்க சொந்த வாழ்க்கையவே ஒரு கணம் நினைச்சு பாருங்க. நம்ம நோக்கமோ தர்மமோ ஏன் உண்மையும் பொய்யும் நிரம்பின இந்த மாயவனைக்குள்ள ஒளிச்சு வைக்கப்படணும்? சரியான பாதைய தேர்ந்தெடுக்கிறது ஏன் இவ்ளோ பெரிய போராட்டமா இருக்கு? இதை இப்படி மறைச்சு வச்ச அந்த சக்தி என்னவா இருக்கும்? படைத்தவனின் புதிர். நம்ம தனிப்பட்ட தினசரி போராட்டங்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி இந்த புதிரோட ஒரு பிரம்மாண்டமான முடிவுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த புதிரோட அமைப்பை கொஞ்சம் கவனிங்க. முதல்ல ஒரு வரையறுக்கப்பட்ட உடல், 2வது எல்லையற்ற ஆசைகள், 3வது எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத குழப்பமான நிஜம், 4வது மறைக்கப்பட்ட நோக்கம். மனித வாழ்க்கையோட இந்த மாய வலை எப்படி ஒன்னோட ஒன்னு லிங்க் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா? இது ஏதோ ரேண்டமா தற்செயலா நடந்த மாதிரி தெரியல. நமக்கு முன்னாடி விரிச்சு வைக்கப்பட்ட ஒரு மாபெரும் திட்டமிட்ட ஆட்டம் மாதிரி இல்ல? பழுத்தவனோட புதிர் தான் இது. இந்த விளக்குரைய முடிக்கிறப்போ உங்களை யோசிக்க வக்கிற மாதிரியான ஒரு ஃபைனல் தாட்டோட நான் விடைபெறேன். எல்லையற்ற ஆசைகளும் வரம்புக்குட்பட்ட உடலும் தேடிக் கண்டுபிடிக்க வேண்டிய தர்மமும் கொண்ட இந்த மாபெரும் புதிர நாம சால்வ் பண்ண பிறந்திருக்கோமா? இல்ல அதோட விட தெரியாமலேயே இந்த ரகசியத்தோட வலியையும் அழகையும் அனுபவிக்க படைக்கப்பட்டிருக்கோமா? யோசிங்க. உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை இந்த ஒரு புது பார்வையில பாருங்க.
அடுத்த விளக்குரையில் சந்திப்போம்.